சரி டாக்டர். இப்போ ஸ்க்ரீனிங் பண்றோம். பிஎஸ்ஏ வேல்யூ கூட இருக்கு. அத வெயிட் பண்ணி ஆன்டிபயோட்டிக் குடுத்த பிறகும் செட்டில் ஆகல. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்ற கேள்வி. ஸோ பொதுவா நம்ம கேன்சர்ன்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஆல்வேஸ் வாட் வி டூ அ பயாப்சி. அப்போ ஒரு யூராலஜிஸ்ட்ட பார்த்துட்டு, அந்த நீர் போற பாதை வழியா ஒரு டியூப் விட்டு, அவங்க அதாவது சிஸ்டோஸ்கோபி பண்ணி ஒரு பயாப்சி ஒண்ணு எடுப்பாங்க. இந்த பயாப்சில அது என்ன டைப் ஆஃப் கேன்சர், எவ்வளோ அக்ரெசிவான கேன்சர் எல்லா பாராமீட்டர்ஸும் வந்துரும். ஒரு பக்கம் பிஎஸ்ஏ வேல்யூ இருக்கு, ஒரு பக்கம் பயாப்சி ரிப்போர்ட் இருக்கு. இது 2த்தையும் வச்சுட்டு நம்ம கேன்சர்ன்றத கன்ஃபார்ம் பண்ணிருவோம். அதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிஎஸ்ஏ வேல்யூவ பொறுத்து இந்த கேன்சர் அந்த இடத்துல மட்டும் தான் இருக்கா? மத்த இடங்களுக்கு பரவி இருக்கா? இது என்னன்னு சொல்லுவோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அடிக்கடி நம்ம இந்த வார்த்தைய யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸ்டேஜிங்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டேஜிங்ல என்ன பண்றோம்? கேன்சர் எவ்வளோ தூரம் பரவி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுலயுமே புராஸ்டேட் கேன்சர் ஒரு விதத்துல ஸ்பெஷல். என்ன அப்படின்னா, இப்போ மத்த கேன்சருக்குலாம் நம்ம ஒரு பெட் சிடி பண்றோம் இல்லையா? அந்த பெட் சிடி வந்து எஃப்டிஜி பெட் சிடின்னு சொல்லுவோம். ஸோ காமனான ஒரு பெட் சிடி எல்லாத்துக்கும் பண்ணக்கூடியது. புராஸ்டேட் கேன்சருக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு பெட் சிடி இருக்கு. அதாவது